எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஆலு பராத்தா பார்க்க போகிறோங்க. இப்போ இருக்கிற குழந்தைகள், யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரி கோதுமை மாவு வச்சுட்டு ஏதாவது ஒரு டிஃபன் ரெசிபி செஞ்சு கொடுத்தா ரொம்ப இஷ்டமாக சாப்பிட்றாங்க. இந்த ஆலு பராத்தா அப்படிங்கிறது நார்த்தில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். கொஞ்சம் கூட அந்த உருளைக்கிழங்கு மசாலாலாம் வெளியே வராமல் ரொம்ப சாஃப்டாக இந்த ஆலு பராத்தா எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. லஞ்ச் பாக்ஸில் காத்தால டிஃபன் ஆகும், இல்லை மத்தியானம் லஞ்சுக்கு நீங்கள் இதை கொடுக்கலாம். அது யங்ஸ்டர்ஸ் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஆலு பராத்தா செய்கிறதுக்கு ஒரு 350 கிராம் உருளைக்கிழங்க நல்லா தோலெல்லாம் நல்லா அலம்பிட்டு குக்கரில் பெருசாக இருக்கிறதுனால ரெண்டாக கட் பண்ணி இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா குழைய வேக வைக்கணுங்க. இது வேக வைக்கிறப்பயே நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். நல்லா பெரிய கப்பால் 1 கப்பு மாவு எடுத்துருக்கிறேன். ஒரு 200 கிராம் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக உப்பும் கொஞ்சம் பால் சேர்த்தா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆல்ரெடி இதே மாதிரி பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஃபுல்கா எப்படி போடலாம் அப்படின்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஒரு அரை டம்ளர் பால் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்படுற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுக்கணும். நல்லா இலகலாக பிசைங்க. முக்கியமாக இந்த மாதிரி தாம்பாளம் எடுத்துட்டா நல்லா உள்ளங்கையால் அழுத்தம் கொடுத்து கொடுத்து நீங்கள் நல்லா பிசைஞ்சாதான் ஃபுல்காவோ லேயர் சப்பாத்தியோ இல்லை இந்த மாதிரி ஆலு பராத்தா எல்லாமே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நம்ம முதல்ல மாவு பிசைய தண்ணி சேர்க்குறப்ப கொஞ்சம் அதிகமாக தாங்க சேர்க்கணும். அது பிசைஞ்சு பிசைஞ்சு கொடுக்கறது பாருங்கள். இப்போ தாம்பாளத்தில் கொஞ்சம் கூட மாவு எங்கேயுமே ஒட்டாமல் நல்லா சேர்ந்து வந்திருக்கு. சாஃப்டாக இருக்குது. 5 நிமிஷத்துக்கு அதிகமாக மாவு பிசைஞ்சு கடைசியாக கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இந்த மாவை ஊற போடலாம். அதுக்குள்ளே நமக்கு உருளைக்கிழங்கு வெந்திருக்கும். உருளைக்கிழங்கை வேக வச்சது எடுத்துக்கலாம். மஞ்சப்பொடி போடுறதுனால அந்த பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். தோல் எடுத்துகிட்டு சூடாக இருக்கிறப்பே மேஷர் வச்சு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு வச்சுக்கொடுங்க. இந்த மாதிரி மசிச்சுட்டு இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன மசாலான்னு பார்ப்போம். இஞ்சி துருவி வச்சுருக்கேன். பச்சை மிளகாவை பொடி பொடியாக 2 நறுக்கி வச்சுருக்கேன். இது கூட மல்லித்தூள் 1 டீஸ்பூன், வறுத்த ஜீரகப்பொடி 3/4 டீஸ்பூன், கரம் மசால் 3/4 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் மிளகாத்தூள். ஏன்னா பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இந்த மசாலாவுக்கு தேவையான ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு, நல்லா பொடியாக நறுக்கின கொத்தமல்லிங்க. இது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கசூரி மெத்தி கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். போட்ட மசாலா பொருட்கள்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப சூடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கரண்டியால் மிக்ஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்பே எங்கேயாவது நமக்கு உருளைக்கிழங்கு கட்டி கட்டியாக இருந்தால் நல்லா மசிச்சு விட்டுக்கணும். முக்கியமாக உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கணுங்க. ஒரு 3/4 பதம் வெந்திருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி ஆலு பராத்தா போடுறப்ப உங்களுக்கு வெளியே வந்துடும். பாருங்கள், கையில் ஒட்டாத அளவுக்கு ஒரு பூரணம் மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ அடுத்தது நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற அந்த சப்பாத்தி மாவை எடுத்து இன்னும் 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்துக்கொடுங்க. இந்த ஆலு பராத்தாவுக்கு மட்டும் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுக்காதீங்க. இந்த ஆலு பராத்தா செய்யறதுக்கு ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு நம்ம இந்த சப்பாத்தி மாவை நல்லா உருட்டி எடுத்துக்கணும். ஒரு மெத்தடு செஞ்சு காமிங்க. இது ஃபுல்லாக நார்த் இண்டியன்ஸ் இப்படி தான் செய்வாங்க. அதுக்கு எடுத்து வச்சு அந்த சப்பாத்தி உருண்டைகளை நல்லா கோதுமை மாவில் டிப் பண்ணிவிட்டு நல்லா நம்ம எப்படி கொழுக்கட்டைக்கு அந்த கிண்ணம் மாதிரி செய்வோம் பார்த்தீங்களா, மேல் மாவை, அது மாதிரி ஓரளவு உள்ளங்கையில் வச்சுக்கிற அளவுக்கு அந்த சப்பாத்தி மாவை செஞ்சு கொடுங்க. உள்ளங்கையில் வச்சுக்கோங்க இடது கையில். வலது கையால் நல்லா ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு இந்த ஆலு பராத்தா ஸ்டஃப் பண்ணி அதை உள்ளே வச்சுட்டு இடது கையில் மெதுவாக நீங்கள் அழுத்தம் கொடுத்து மெதுவாக மூடி கொண்டு வரணுங்க. இது எல்லாருக்கும் செய்ய வராது. இருந்தாலும் நான் இதை செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு அடுத்த மெத்தடு ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃப்லாம் உள்ளே போயிட்டு வெளியே கொஞ்சம் கூட வராதுங்க நம்ம அப்பளம் தேய்க்கிறப்ப. இப்போ இது ஒரு மெத்தடு. நல்லா கையில் திரும்பவுமே கோதுமை மாவை எடுத்துட்டு முதல்ல பாருங்கள் ஒரு அழுத்தம் கொடுத்து சுற்றி வர இந்த மாதிரி அப்பளம் மாதிரி தட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி தேய்க்கிற அந்த பலகால வச்சு கீழே நிறைய மாவு டஸ்டிங் பண்ணிக்கோங்க. ஒரு 2 முறை மட்டும் நம்ம இந்த மாதிரி திருப்பிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம திருப்பக்கூடாது. இந்த ஆலு பராத்தாவை நம்ம அப்பள குழவியை மட்டும் திருப்பி 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 நம்ம ஓரளவுக்கு நம்ம தேய்ச்சி கொண்டு வரணும். நம்ம இந்த போலியெல்லாம் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தாங்க செய்யணும். இப்போ அந்த சப்பாத்தி பலகையிலேருந்து எடுக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட உங்களுக்கு பூரணம் வெளியே வரல. அந்த கனம் பார்த்திங்களா, ஓரளவு நல்லா கனமாக தான் இருக்கணும். மெல்லிசாக தேய்ச்சிடாதீங்க. இந்த சப்பாத்தி தவா, தோசைக்கல், நான்ஸ்டிக் எது வேணால் இருக்கலாம், நல்லா சூடாக இருக்கணும். இது போட்டோன்னே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே நிறம் மாறி பபிள்ஸ் வர ஆரம்பிக்குங்க.
இந்த தோசை கரண்டியெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா வேகணும். ஏன்னா அந்த சப்பாத்தி இந்த பராத்தாங்கிறது கொஞ்சம் மொத்தமாக போட்டிருப்போம் இல்லையா, நிறைய மாவு எடுத்துருக்கோம். அது வேகறதுக்கு டைம் கொடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்கணுங்க. 2 பக்கமும் திருப்பி போட போட இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பராத்தா செய்ய பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 3½ டீஸ்பூன் எண்ணெய் தேவைப்படுங்க. நல்லா அந்த கோல்டன் ப்ரவுன் கலர் வரும். கடைசியாக பார்த்தீங்கன்னா நல்லா உப்பலாக வருங்க. இதை நான் எடுத்தும் காமிக்கிறேன் பாருங்கள். இது ரவுண்ட் ஷேப்பாக பண்ணியிருக்கேன். அடுத்தது உங்களுக்கு ரொம்ப ஈஸி மெத்தடு செஞ்சு காமிக்கிறேன். நல்லா இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தட்டில் மாற்றணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வெந்திருக்கும். இல்லைனா உங்களுக்கு கோதுமை மாவு வேகாமல் சாப்பிட்றப்ப நிறைய பேருக்கு ஜீரணமாகாமல் போயிடும். இந்த கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ அடுத்த மெத்தடு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். முதல்ல நம்ம நல்லா எலுமிச்சம்பழம் சைஸுக்கு மாவு எடுத்துக்கொடுன்னு சொன்னேன் இல்லையா, அதை எடுத்துன்னுட்டு நீங்கள் இந்த கையில் கிண்ணம் மாதிரிலாம் தட்ட வேணாங்க. சாதாரணமாக மாவை எடுத்துட்டு, அதாவது மேலே டஸ்டிங்க்கு மாவை தொட்டுண்டு இந்த கோதுமை மாவில் அப்பளம் எப்படி போடலான்னா ரவுண்டாக போடலாம், ஸ்கொயராக போடலாம். அன்னீவனாக வந்தால் கூட பரவாயில்லைங்க. அந்த சப்பாத்தி பலகையில் ஒரு 3/4 சைஸ் வர அளவுக்கு நல்லா கோதுமை மாவை டஸ்டிங் பண்ணிட்டு ஓரங்கள், அதாவது நடுவில் மொத்தமாகவும் கார்னர்லாம் கொஞ்சம் மாவை நல்லா விரிஞ்சு கொடுத்து தேய்ச்சி வச்சுக்கோங்க. எதுக்காகன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மசாலா உருளைக்கிழங்கு மசாலாவை சென்டரில் வச்சுட்டு இப்போ நான் ஸ்கொயராக அதை வந்து தட்டி காமிக்க போகிறேன். அதனால தான் நடுவில் வந்து மாவு மொத்தமாக இருக்கணும் அப்படின்னேன். ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம இந்த உருளைக்கிழங்கு மசாலா வச்சாச்சு. இதை எப்படி நான் மடிக்கிறேன்னு பாருங்கள். பாருங்கள், அப்படி இழுத்து விட்டு மூடுங்க. 4 பக்கமும் மூடணும். முதல் 2 பக்கம் நீங்கள் மூடுறது எல்லாருமே செய்வீங்க. அடுத்த கார்னர் பக்கத்தில் நம்ம எப்படி ஒரு நோட் புக்குக்கு அட்டை போடுவோமோ, அந்த கார்னரில் இருக்க மாவை கொஞ்சம் உள்பக்கமாக மடிங்க. இப்போ இதில் பார்த்தா தெரியும். கொஞ்சம் உள்பக்கம் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை மடித்தாதான் நீங்கள் திரும்பவும் அதை அப்பளமாக இடுறப்ப தனியாக வெளியே கோதுமை மாவு நிற்காது. இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் செய்யாமல் ஒரு ஆலு பராத்தா பண்ணிங்கன்னா ஓரங்கள்லாம் வெறுமனே உங்களுக்கு கோதுமை மாவாக நிற்கும். இந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப கார்னர் வரைக்கும் உங்களுக்கு இந்த போலியில் எப்படி பூரணம் இருக்குமோ அதே மாதிரி இந்த ஆலு பராத்தாவில் கார்னர் முழுக்க உங்களுக்கு நல்ல அந்த உருளைக்கிழங்கு மசாலா இருக்கும். முதல்ல சொன்ன மாதிரியே திருப்பி போட்டு நீங்கள் அப்பள குழவியால் தேய்க்காதீங்க. அந்த அப்பள பலகையை மட்டும் திருப்பி விட்டுக்கோங்க. மேலே அங்கங்கே கொஞ்சம் அடிக்கடி கோதுமை மாவை டஸ்டிங் பண்ணிகிட்டே தேய்ச்சிங்கன்னா நல்லா விரிஞ்சு கொடுத்துரும். இப்போ திரும்பவும் பாருங்கள், சப்பாத்தி தவா நல்லா சூடாக இருக்குது. கொஞ்சம் கூட வெளியே அந்த மசாலா வெளியே வராமல் நம்ம தேய்ச்சிருக்கோம். அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு முதல்ல எப்படி செஞ்சு காமிச்சனோ அதே மாதிரி நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வரணுங்க. முதல்ல 2 பக்கமும் திருப்பி போடுறப்ப எண்ணெய் விடாதீங்க. கொஞ்சம் கலர் மாற ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் போட்டிங்கன்னா நல்லா ஃபுல்கா மாதிரி அப்படியே உப்பி வருங்க. நீங்கள் எத்தனை தடவை திருப்பி போட்டாலும் கொஞ்சம் கூட அந்த உள்ளே இருக்கிற மசாலா வெளியே வராது. நம்ம அந்த மாதிரி மடித்து இதை செஞ்சுருக்கோம். இது எல்லாருக்கும் ரொம்பவே ஈஸியாக வரும். நான் ஃபஸ்ட்டு மெத்தடில் செஞ்சு காமிச்சது. நல்லா சப்பாத்தி போடுறவங்களுக்கு கூட இந்த மாதிரி மசாலா வைக்கிறப்ப எங்கேயாவது வெளியே வந்துடுது அப்படின்னா அது நல்லா இருக்காதுங்க. நான் இப்போ செகண்ட் மெத்தடில் எப்படி மடித்து உங்களுக்கு ஆலு பராத்தா செஞ்சு காமிச்சோன்னா அதே மாதிரி செய்யுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஃபுல்கா மாதிரி உப்பி வருது பார்த்தீங்களா, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ இருக்கிற சின்ன பசங்களுக்கும் சரி, காலேஜ் போகிறவங்க எல்லாருக்குமே இந்த ரைஸை விட இந்த சப்பாத்தியில் ஏதாவது நம்ம செஞ்சு கொடுத்தா ரொம்பவே பிடிக்குது. இந்த ஆலு பராத்தா செஞ்சு கொடுத்து பாருங்கள், எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு பெருசாக எதுவும் தேவையில்லைங்க. நான் நல்லா கெட்டி தயிரில் கொஞ்சம் சர்க்கரை, உப்பு, மிளகாத்தூள் போட்டு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாஸ் வச்சுருக்கேன். எது வேணால் தொட்டுன்னு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அவசியம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.